இன்று ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் தினத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு பசுமை நினைவுடன் துவங்குகின்றது. முன்னதாக 2 ஆண்டுகளாக நம் பள்ளிக்கு ஒரு கனவு இருந்தது. இங்கிருந்து ஒரு 100 அடி தொலைவிலே பார்த்திருந்தால் 70-80 அடி அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு பள்ளம் அல்ல, பெரிய ஒரு இடம் என்றே சொல்லலாம். அந்த இடத்தை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது டைட்டன் நிறுவனத்தார் அவருடைய நிறுவனத்திற்கு அருகில் இருந்த ஒரு ஏரியை தூர்வாரி செம்மைப்படுத்தி மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த பண்படுத்தப்பட்ட அந்த 5000 லோடு மண்ணை எங்கு கொட்டுவது என்று நினைத்த பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இடம்தான் நம்முடைய பள்ளி. இன்று குழி என்ற ஒரு அடிச்சுவடே இல்லாமல் 5000 லோடு மண்ணை கொண்டு வந்து இங்கே நிரப்பி அதை சமப்படுத்தி விட்டார்கள். அத்தோடு விட்டுவிடவில்லை, இவருடைய எண்ணிக்கை எதுவாக இருந்தாலும் 1000, 2000, 5000 என்ற நிலையை தாண்டி தற்பொழுது அந்த 5000 லோடு மண்ணால் நிரப்பப்பட்ட அந்த இடத்தை இன்று 10,000 மரக்கன்றுகளை கொண்டு முழுமையாக ஒரு பசுமை காடு அடர் வனத்தை உருவாக்குவதற்காக இந்த இனிய நிகழ்வு பசுமையுடன் துவங்குகின்றது. இன்று உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5ஆம் தேதி நம் பள்ளியில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நம்ம கிளைமேட் சேஞ்சால பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இப்பவும் கூட இந்த கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கு, மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா நிறைய உலகம் முழுவதுமே இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்கு. இது எல்லா இந்த உலக நன்மைக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் ஏன் இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சஸ், திடீர்னு சுனாமி வருது, பூகம்பம் வருது, எதனால இந்த கிளைமேட் சேஞ்சஸ்? அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும், இந்த உயர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வெப்பத்தை எப்படி தணிக்கணும், இந்த ஈகோ சிஸ்டமை நம்ம எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு நிறைய இந்த உயிரியல் வல்லுநர்கள் யோசனை பண்ணி அதுக்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த நாளை கொண்டாடுவதன் மூலமாக மர கன்றுகளை நடுறத ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உலகம் முழுவதுமே. ஏன்னா நம்ம மனித குலம் வாழணும் அப்படின்னா அதுக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மரம் நடுதல், அந்த எப்படி நம்ம சூழலை பாதுகாக்கிறதுக்கு பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறது, அதற்கு மாற்றான என்னென்ன நிகழ்வுகளை முன்னெடுக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த உயிர் சூழலை நம்ம தக்க வைக்க முடியும். எதிர்கால சந்ததியை ஒரு நல்ல ஒரு சூழல்ல வாழ வைக்க முடியும். அப்படிங்கறதுனாலதான் இந்த நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். என்விரான்மெண்டிங் வந்திருக்கும் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வி அலுவலர் மாவட்ட அலுவலர் சிஓ சாருக்கு, டைட்டன் நிர்வாகத்துக்கு மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேருக்கு இன்னைக்கு நன்றி சொல்லி, எதுக்குன்னா என்விரான்மெண்ட் எதுக்காக கொண்டு வர இது பண்ண வரன்னு இப்போ புரிஞ்சுக்க. ஏன்னா நம்ம நிறைய மரம் வைக்கிறீங்க, திரும்ப கட் பண்றீங்க. இப்போ நீங்க இந்த ஷெட் போடலன்னா வெயில உட்கார முடியுமா? நம்ம ஆக்சிஜன் எடுக்கும் போது மரம் இருந்ததானே. நம்ம எவ்வளவு மரம் வச்சாலும் அது பாதுகாப்பு நீங்க எல்லாரும் நாங்க பண்ணணும். இந்த ஃபாரஸ்ட் இல்லாம இருந்தா மழையும் இல்லை. மழை நம்மளுக்கு அதிகமா மழை பெய்யணும்னா ஃபாரஸ்ட் உருவாக்கணுமே. அந்த ஃபாரஸ்ட் உருவாக்கணும்னா நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற சின்ன சின்ன இடத்துல கூட ஒரு மரம் வச்சு பாதுகாப்பு பண்ணா கண்டிப்பா நம்ம வீட்டு பசங்க மாதிரி பாத்துக்கணும். நம்ம வீட்டுல காத்து நல்லா வருது, எல்லாம் எதிர்க்கு இந்த வெயில் காலத்துல ஆகட்டும் எந்த காலத்துல ஆகட்டும் நல்ல இதா வரும். அதனால்தான் இப்ப நம்ம ஸ்கூலுக்கு இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பள்ளி எப்படி இருந்தது, இப்ப எப்படி ஆயிட்டு இருக்கு. இது ஒரு 4000 லோடு மண்ணு கொட்டி ஒரு ஈக்குவலா கொண்டு வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா டைட்டன் ஜுவல்லரி நிறுவனம் லேக் அழகு பண்ற போது அந்த மண்ணு கொண்டு கொட்டினாரு. அதனாலதான் இப்போ ஒரு லெவல்ல வந்திருக்கு. இப்ப ஒரு 10,000 செடி வைக்கிறதுக்கு
அவரு முயற்சியோட இப்ப நம்ம இன்னைக்கு வைக்க போறீங்க. கண்டிப்பா இந்த ஏன்னா இப்ப நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பார்க் அமைத்து கொடுத்தேன். அந்த பார்க் உள்ள போல எப்படி இருக்கு, ஆனா பசங்கள் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜன்னல்ல பேப்பர் கவர் எல்லாம் எடுத்து போடுறீங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. எங்க வீட்டுல போய் அம்மாக்கு அந்த குப்பை வந்து பிரிச்சு குப்பை இருக்கிறாரு கண்டிப்பா வருவாரு, அவர்கிட்ட கொடுங்க. ரோட்ல வீசாத வீணாத வெளியில எடுத்து போடாதுங்க. எதுக்குன்னா அது காவையில மாட்டிக்கும். திருப்பி அந்த அதுல எஃபெக்ட் வந்து கிலோமீட்டர்ஸ் மழை வரும்போது என்னென்ன ஆகுதுன்னு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்குங்க. கண்டிப்பா உங்க அம்மா அப்பாக்கு வீட்டுல சொல்லுங்க, குப்பை நீங்க பிரிச்சு ஆள் ஒருவர் அவர்கிட்ட கொடுங்க. செடி வைக்கிறது பெருசு இல்லை, அது பாதுகாப்புல தான் இருக்கிறது. கண்டிப்பா நீங்க அங்கெல்லாம் போகும்போது அந்த செடி வடிக்காம பார்த்து, ஏதோ நான் பார்த்திருக்கேன். இப்ப கார்டன்ல சில இடத்துல வடிச்சு போட்டு இருக்கு. எதுக்குன்னு ஒரு பேர்ட் நெஸ்ட் ஒண்ணு போட்டு வச்சிருந்து பேர்ட் நெஸ்ட் இல்ல காணாம போச்சு. இந்த மாதிரி நிறைய ஒடுக்கிறீங்க, வடிக்காதீங்க, வீணா பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன்ல உங்க தம்பியோ உங்க ரிலேஷன்ஸ் யாரும் இந்த ஸ்கூல்ல படிக்கிறாரு. ஏன்னா இது அரசாங்க பள்ளி. இப்ப நாங்க படிச்சு நம்ம ஸ்கூலுக்காக டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதா. இந்த மாதிரி நீங்க ஃபியூச்சர்ல நீங்க உங்க ஸ்கூலுக்காக டெவலப் பண்ணுங்க. எது வீணாக்காம அந்த செடி பாதுகாப்புறது உங்களோட கடமை. கண்டிப்பா. குட். இன்னைக்கு யார் வந்திருக்காங்க தெரியுங்களா? டைட்டான்ல இருந்து ஷரத் சார். ஏன்னா அவரோட ஷெட்யூல்ஸ் கிடைக்கிறது ரொம்ப டஃப் டாஸ்க். அந்த அளவுக்கு பிஸி இருந்தாலுமே நம்மளெல்லாம் பார்க்கறதுக்கு சார் வந்திருக்காரு. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். தென் அவங்கள இல்ல, அவங்க கூட அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லா ஸ்டாஃப் உண்மையை ரியலி 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 கிரேட் சார். ஏன்னா உங்க பிஸி ஷெட்யூல்ஸ் எல்லாமே விட்டு நம்ம ஸ்கூல்ல ஒர்க்கு இவ்வளோ பேரு ஆல் எம்ப்ளாயிஸ் அண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே வந்திருக்கீங்க டைட்டன்ஸ். உங்க கிரேட் திங் சார். தேங்க்யூ ஃபார் கமிங் எவ்ரி ஒன். தென் மோரோவர் நம்ம எஜுகேஷன்ல இருந்து சிஓ சார் வந்திருக்காரு, முன்ராஜ் சார். என்ன சார் அவ்வளவுதான், டோட்டல் டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே ரவுண்ட கட்டணும். ஆனாலுமே மேடம் நேற்று ஈவினிங் தான் சொன்னாங்க சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. சார் வந்து கண்டிப்பா நாளைக்கு கண்டிப்பா உங்க ஸ்கூலுக்கு வர என்ன மீட்டிங் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சார் என்ன பிஸி ஷெட்யூல்ஸ் இருந்தாலுமே நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்குங்க. ரியலி கிரேட் சார். தேங்க்யூ ஃபார் கமிங் சார். தென் மோரோவர் டைட்டன் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கமிங் டு அவர் ஸ்கூல். திஸ் இஸ் நாட் எ கவர்மெண்ட் ஸ்கூல். இது வந்து நம்ம ஸ்கூல், நம்ம எல்லாருமோட சேர்ந்து ஸ்கூல் தான் நம்ம ஸ்கூல். ஸோ ஜஸ்ட் நம்ம பெருமைக்கு நம்ம ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இங்க ஒரு டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பிடிஏ எல்லாருமே அவங்க வீட்டு வேலை கூட விட்டுட்டு எல்லாருமே அவ்வளோ டெடிகேட்டிவா ஒர்க் பண்றாங்க. இங்க வந்து ஸ்கூல்ஸ் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட் கலாச்சாரத்திலிருந்து வந்திருக்காங்க. பட் ஆனாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் டிசிப்ளின் வந்து யூ கான்ட் see in international schools also. ஏன்னா அங்க நம்ம ஃபீஸை கட்டிட்டு அங்க வந்து அந்த குவாலிட்டி கூட நம்ம பார்க்க முடியும். நம்ம குழந்தைய வந்து ஒசூர் என்ன இன்டர்நேஷனல் அந்த பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க வந்து ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டா சிப்காட் போறது தெரியாது. பட் நம்ம ஸ்கூல் பசங்க வந்து அவ்வளோ டேலண்டட், அவ்வளோ அருமையா இருக்காங்க. ஸோ டீச்சர்ஸ் வந்து அந்த குழந்தைங்களை அந்த அளவுக்கு எஜுகேட் பண்ணுவாங்க. தட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் தி ஜூஜுவரி ஸ்கூல். ஏன்னா இந்த அகாடமிக்ல லாஸ்ட் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து மேடம் என்ன டிசைன் இதுல அவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்து என்டிஏ என்ஐடி அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம ஸ்டூடெண்ட் ஒரே ஒரு ஸ்டூடெண்டா செலக்ட் ஆயிருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் அதுல வந்து ஒரே ஒரு ஸ்டூடெண்டா செலக்ட் ஆயிருக்குது. நம்ம ஓல்ட் ஸ்டூடெண்ட், நம்ம ஸ்கூல் ப்ராடக்ட். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டும் அந்த அளவுக்கு தெளிவா வந்து இன்னைக்கு
ஒரு எவரி ஸ்டெப் நம்ம அப்படி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒசூர்லயே ஜூஜ்வாடி ஸ்கூல்ல தான் ஸ்ட்ரென்த் அதிகமா, வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எல்லாமே வந்து இந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து இருக்குது. இன்னொன்னு மோரோவர் டோட்டல் இந்தியால இருக்கிற குழந்தைங்க எல்லாமே எல்லா ஸ்டேட்ல இருக்கிற குழந்தைங்க என்ன நம்ம சிப்காட் இண்டஸ்ட்ரியல் ஹப்ல வந்து இந்த எல்லாமே இருக்காங்க மக்கள். அந்த குழந்தைங்க எல்லாம் இங்கே சேர்த்துட்டு இங்க என்னன்னா வேற ஸ்டேட்ஸ், நம்ம ஸ்டேட்காரங்க தமிழ் படிக்கிறது பெருமை இல்லை, வேற ஸ்டேட்காரங்க தமிழ் படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு தெளிவா தமிழ் படிக்கிறாங்க. நம்ம அது 36 நம்ம ரீச் பண்ணியிருந்தா 96% நம்மளுக்கு வந்து SSLC வந்து இருக்கும். சோ இது வந்து நெக்ஸ்ட் அகாடமிக்ல டீச்சர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா எல்லாருமே ட்ரைன் பண்ணி நம்ம எல்லாருமே 100% ரிசல்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர்ஸ் இருக்காங்க. சோ தட் இஸ் a grateful. ஏன்னா நம்ம போய் எல்லாமே எல்லா ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல்ஸ் என்னன்னா நம்ம உடனே கூப்பிட்டு போறோம். வாட் இஸ் யுவர் ஸ்டூடெண்ட், என்ன பண்றாங்க, என்ன மார்க்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்க. only we are taking 90+, that's all sir, we won't take others. 90+ இருக்கிறது 10% வாங்குறதுக்கு அந்த டீச்சர்ஸ் வேணுமா? இங்க 0 இருக்கிற குழந்தைங்களை வந்து 100% இருக்கிறாங்க. இதுதான் கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி. அது வெல் ட்ரெயின், நம்ம டீச்சர்ஸ் அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்றாங்க, டெடிகேட்டிவா ஒர்க் பண்றாங்க. அது கவர்மெண்ட் ஸ்கூலோட. இன்னொன்னு என்னன்னா பிகாஸ் டைட்டன் டீம் எல்லாமே வந்திருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இந்தியால எங்கேயில எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 7.5 கோட்டா ரிசர்வேஷன் இருக்குது. 6th இருந்து 12th படிக்கிற குழந்தைங்களை அவங்க நீட் அண்ட் ஜேஇல வந்து ஜஸ்ட் ஏன்னா 300 மார்க்ஸ் வந்து டாப் 10ல கிடைக்குது. நம்ம எல்லாம் பிரைவேட் அப்படின்னு போயிட்டு இருப்போம். பட் பியூசி ஆகும்போது நம்ம அங்கே லாக் ஆயிருவோம். பட் ஜஸ்ட் அவங்க 300 மார்க்ஸ் வாங்கினாவே என்ன 600 700 600 வாங்கினாவே 300 வாங்கினாவே டாப் 10 காலேஜஸ் கிடைக்குது. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கிறது. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து சேர்த்துங்க. ரொம்ப அருமையா இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஏன்னா நம்ம குழந்தைங்களோட அந்த மைண்ட் செட் வந்து எல்லாருமே நம்ம பிரைவேட் ஸ்கூல் அந்த விட்டுட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துனா ரொம்ப அருமையா இருக்குது. தென் மோர் அவர் நீங்க ப்ளீஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க, செடி எல்லாம் வச்சுட்டு ஆயிட்டு அப்புறமா யூ ப்ளீஸ் விசிட் அவர் ரெஸ்ட் ரூம்ஸ், எங்க டாய்லெட். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல மெயினா எல்லாரும் மைண்ட் செட் என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து டாய்லெட்ஸ் நல்லா இருக்குது இல்லைன்னு. பட் ஏர்போர்ட்ல எப்படி இருக்குது டாய்லெட்ஸ் அந்த மாதிரி நாங்க மெயின்டைன் பண்ணிருக்கோம். பிகாஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம எல்லாமே ஸ்கூல்ல படிக்கும் போது ஏன்னா ரெஸ்ட் ரூம் தான் நல்லா இருக்கிறது இல்ல. மோர் ஓவர் கேர்ள்ஸ் மேக்சிமம் வந்து ஸ்கூல் ஹவர்ஸ்ல வந்து டாய்லெட்டுக்கு வந்து போறது இல்லை. பிகாஸ் ஆஃப் ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்கிறது இல்லைன்றது ஒரே ரீசனுக்கு. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசன் வந்து நாம வந்து என்ன ஆஃப்டர் 25 இயர்ஸ் வந்து லேடிஸ்க்கு வந்து கிட்னி எஃபெக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி ஆஸ் எஜுகேஷன் கமிட்டி சேர்மேன் 45 ஸ்கூல்ஸ்ல வந்து நான் எல்லா கிளீனிங்க்கு நான் என்ன 120 மெம்பர்ஸ் கிளீனிக் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். தென் மோர் ஓவர் இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன பண்ணிருக்கோம்னா என்ன 11 o'clock இன்டர்வல், 1 o'clock லஞ்ச், அகைன் 3 o'clock இன்டர்வல். இந்த 3 டைம்ல வந்து அந்த டைம்ல வந்து நான் எல்லாமே ரெஸ்ட் ரூம் போறாங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டா இமிடியேட்டா 11 o'clock 11:30 கிளீன் ஆகணும், 1 o'clock 1:30 கிளீன் ஆகணும், 3 o'clock 3:30 கிளீன் ஆகணும். ஸோ இந்த மாதிரி டைம் ஸ்லாட் நம்ம அது போட்டிருக்கோம் ரெஸ்ட் ரூம் கிளீனிங்க்கு. தென் அது மானிட்டர் பண்றதுக்கு டீச்சர்ஸ் டெய்லி மானிட்டர் பண்றாங்க டீச்சர்ஸ் கிளீன் ஆயிருக்குதோ இல்லையான்னு. ஸோ அது அந்த செக் ஷீட் எடுத்து வந்து AHMs அவங்க கிட்ட வந்து இனிஷியல் வாங்கி அவங்க ஃபைல் பண்றாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து HM கிட்ட போகுது அந்த செக் ஷீட். ஸோ நான் எல்லா ஸ்கூல்ஸும் விசிட் பண்ணுவோம். நான் ரேண்டம் விசிட் போகும்போது அது இல்லைன்னா அந்த ஸ்கூல்ல அன்னைக்கு வந்து ஆப்சென்ட் போட வைக்கிறேன். 45 ஸ்கூல்ஸ் நான் ரொட்டீன் டிராவல் பண்றேன், அது ஆப்சென்ட் போடுவேன்.
ஸோ இந்த மாதிரி இது நடக்குது. இந்த ஸ்கூல்ல இன்னொன்று என்னன்னா 11 o'clock இன்டர்வல்னா 10:30 ஒரு பெல் அடிக்குது. திஸ் பெல் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு. அந்த நேரத்தில் எல்லா கிளாஸ்லயும் எல்லா டீச்சர்ஸ் வந்து தண்ணி குடிக்க வைக்கிறாங்க, இன்க்ளூடிங் டீச்சர்ஸ். 10:30 தண்ணி குடிச்சால் 11 o'clock ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு தோணும். ஸோ அதுக்கு போதுமான அளவுக்கு நம்ம சென்ட்ரலைஸ்டு ஆர்ஓ இருக்குது. எல்லா இடத்துலயும் அங்கங்க டேப்ஸ் போட்டிருக்கோம். எல்லாருமே தண்ணி பிடிச்சிட்டு, ஏன்னா தண்ணி இம்பார்ட்டன்ட். தண்ணி மினிமம் ஒரு 2 liters, நம்ம 2.5 liters, மேக்சிமம் 2 liters அது குடிக்க வச்சிருக்கோம் ஸ்கூல்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நாங்க எதுக்கு சொல்றேன்னா, பிகாஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் எந்த மாதிரி எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது. பிகாஸ் இது நீங்க எல்லாம் கார்பரேட் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றீங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இந்த மாதிரி எல்லாமே நிகழ்ச்சிகள் இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஏன்னா நம்ம பட் எங்களுக்கு வந்து அந்த வசதி இல்லாம போயிட்டு இருக்குது. பட் நாங்களும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது மேக்சிமம் இவ்வளவு பில்டிங்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாமே நம்ம இண்டஸ்ட்ரியல் ஃப்ரெண்ட்ஸ் அரசாங்கத்திலிருந்து நம்மளுக்கு ஒரே ஒரு நபார்டு பில்டிங் தான் வந்தது. இது எல்லாமே நம்ம இண்டஸ்ட்ரியல் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா நாங்க நம்ம பிடிஏ மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம ஒரு கம்பெனிலையும் மேக்சிமம் ஒரு கம்பெனியிலும் மேலே ஏறி இறங்கி எல்லா கம்பெனி சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்ல தான் மேக்சிமம் ஆஃப் தி பில்டிங்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்குது. நியர்லி 5 to 6 crores பில்டிங்ஸ் வந்து மேக்சிமம் ஆஃப் தி பில்டிங்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. பிகாஸ் எல்லாமே மேக்சிமம் எல்லாமே சிப்காட் இண்டஸ்ட்ரியில இருக்க என்ன எம்ப்ளாயிஸ், அந்த பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்க எம்ப்ளாயிஸ், அந்த குழந்தைங்கள் தான் நம்ம ஸ்கூல்ல இருக்குது. பட் அதுக்கு மேல வந்து எல்லார்கிட்ட ஹைலி ஸ்கில்டு இருக்குது. இந்த ஸ்பேன் ஆஃப் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் நம்ம சொன்னோமே, லாஸ்ட் இயர் ஒரு பொண்ணு வந்து ஸ்டேட் லெவல் என்ன பேச்சு போட்டியில் ஸ்டேட் லெவல்ல அந்த பொண்ணு வந்து சிஎம் கிட்ட அவார்டு வாங்கிட்டு அது வந்து மலேசியாவுக்கு போய் இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் கூட மலேசியா போய் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம குழந்தைங்க கிட்ட இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம புஷ் பண்ணா கண்டிப்பா நம்ம ஒண்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்த நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இன்னைக்கு வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே இல்லையா? தமிழ்ல என்னதுக்கு? சுற்று சூழல் தினம். ஓகேயா? இன்னைக்கு வந்து ஒரு விதத்துல வந்து உங்களை மாதிரி சில்ட்ரனோட இதை கொண்டாடுறதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த தினத்தை வந்து ஒரு ரீசன் வந்து நம்மலாம் அதை எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம ஒரு நல்ல விதத்துல இந்த பிளானட்டை விட்டு போறோமா அப்படிங்கறதுதான் கேள்வி. அதை வந்து நினைவுபடுத்துறதுக்கு உங்களோட வந்து கொண்டாடுறதுல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உங்களோட கொண்டாடுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே இல்லையா? நம்ம நிறைய விதத்துல நிறைய டே கொண்டாடுறோம். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா 365 டேஸ்க்கும் ஏதோ ஒரு டே இருக்கு. பட் இது வந்து கண்டிப்பான ஒரு இம்பார்ட்டன்ட் டே இல்லையா? நம்ம பிளானட் வந்து ரொம்ப சிறப்பான பிளானட்டா? எவ்வளவு பிளானட் இருக்கு? நாங்க படிக்கும் போது 9 சொன்னாங்க, இப்ப 8 தெரியல, சயின்ஸ் டீச்சர் சொல்லணும். பட் இப்ப 8 இருக்கா? அதுல நம்ம பிளானட் எது? ஓகே, அந்த பிளானட்டோட சிறப்புன ஏன் நம்ம பிளானட் ரொம்ப சிறப்பு? ஏன்னா நம்ம பிளானட்ல மட்டும்தான் உயிரினமே இருக்கு. வேற எந்த பிளானட்லயும் இது வரைக்கும் இல்ல. இதுக்கு மேல வரலாம் சயின்ஸ்ல, பட் இது வரைக்கும் இல்ல இல்லையா? பட் அதுக்கு என்ன காரணம்? நம்ம எல்லாம் இருக்கோம், மற்ற உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா? அனிமல்ஸ் எல்லாமும் வாழுது நம்ம பிளானட்ல. இடத்துல இவ்வளவு பியூட்டிஃபுல்லான பிளானட்ல அதுக்கு ரீசன் வந்து என்ன? நம்ம வந்து நேச்சர் என்ன கொடுத்துருக்கு நம்ம இடத்துல? இங்க மட்டும்தான் நம்ம சுவாசிக்கிற காத்து இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல இந்த ஒரு பிளானட்ல மட்டும்தான் அது இருக்கு. ஸோ நம்மலாம் இந்த பிளானட்ல இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய பிளெஸிங். கரெக்டா? விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடு பிறந்த முத்தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். இந்த அருமையான காலை வேளையில் ஜூஜ்வாடி அரசு மேல்நிலைப்பள்ளி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உலக சுற்றுச்சூழல் தின விழாவின் முக்கிய நிகழ்வான 10,000 மரக்கன்றுகள் நடும் விழாவிற்கு சிறப்பு விழாக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய டைட்டான் ஜுவல்லரியின் முதன்மை உற்பத்தி பிரிவு அலுவலர் சரசர் அவர்களுக்கும் மற்றும் டைட்டான் ஜுவல்லரியின் மற்ற அங்கத்தினர்கள், பணியாளர்கள், ஊழிய பெருமக்கள், இருபல் ஆசிரியர் பெருமக்கள், தலைமை ஆசிரியர், மாணவ கண்மணிகள், ஜூஜ்வாடி பள்ளி நினைத்தாலே எனக்கு வந்து 2 பேர் தான் வரும்.
ஒன்னு ஸ்ரீதர் சார், இன்னொன்னு அசோகா சார். 2 தூண்களாக கூட சொல்லலாம். அப்படி தங்களுடைய பள்ளிகளாக நிர்ணயித்துக் கொண்டு இந்த பள்ளிக்கு ஏதாவது செய்து கொண்டே இருக்கணும் என்று விருப்பப்படுகின்ற 2 மிகப்பெரிய மாமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கின்ற நம்முடைய பள்ளி மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக சொல்லலாம். அந்த இருவரையும் இந்த நேரத்தில் வழங்குகிறேன். மற்றும் நம்முடைய பெற்றோராசிரியர் கழக தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜூஜாரி பள்ளியை பொறுத்த வரைக்கும் எது செஞ்சாலும் பிரம்மாண்டம் தான். எத்தனை நிகழ்வுகள் நாம் வந்திருக்கிறோம், எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடான, ஒரு கட்டுக்கோப்பான, ஒரு ஒழுங்கமைப்பான ஒரு விழாவாக தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த விழாவும் அப்படிதான். நேற்றே நம்ம வந்து அனைவருக்குமே சுற்றறிக்கை அனுப்பி இருக்கிறோம். மொத்தம் ஏறக்குறைய ஒரு 2000 பள்ளிகள் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்றன. ஒவ்வொரு பள்ளியிலும் உலக சுற்றுச்சூழல் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்று சுற்றறிக்கை மட்டும்தான் அனுப்பினேன். ஆனால் அதை மிகச் சிறப்பான ஒரு விழாவாக இந்த பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டு சொன்னால் கண்டிப்பாக இந்த பள்ளியில் இருக்கின்ற தலைமை ஆசிரியர் முதற்கொண்டு, ஆசிரியர் பெருமக்கள் முதற்கொண்டு, உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய பெற்றோராசிரியர் கழக தலைவராக இருக்கட்டும், வார்டு உறுப்பினர்களாக இருக்கட்டும், அனைவருமே ஒரு விஷயம் கிடையாது. ஸ்ரீதர் சார் சொன்ன மாதிரி ஒரு லோடு 5000 ரூபாய் கணக்கு போட்டா கூட 5000 லோடு × 5000 கணக்கு போட்டு பாருங்க எவ்வளவு ஆகுது பாருங்க. சோ இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியை வந்து செய்திருக்கிறார்கள். அது மட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம், அதை விட மேலாக ஓம் என்று இந்த நேரத்தில் வந்து நம்முடைய டைட்டான் நிறுவனம் வந்திருக்கிறாங்கன்னா உண்மையிலேயே எல்லா சிஎஸ்ஆர் நிறுவனம் சிஎஸ்ஆர் பண் மூலமா செய்தால் கூட உலக சுற்றுச்சூழல் தினம் ஒட்டி இந்த விழாவை செய்வது நம்முடைய டைட்டான் மனம் படைத்தால் கூட அதை கொடுப்பதற்கு ஒரு நல்ல மனம் இருக்க வேண்டும். அந்த மனம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்களுக்கு நமக்கு வந்து இருக்கிறது.
இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஜூஜ்வாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10,000 மரக்கன்றுகள் நடும் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 10,000 மரக்கன்று விழாவிற்கு மிக ஒத்துழைப்பு கொடுக்கின்ற நம்முடைய டைட்டான் நிறுவனத்திற்கும் மற்றும் நம்முடைய பெற்றோராசிரியர் கழக பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பள்ளிக்கூடத்தை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு. ஒரு மியாவாக்கி காடுகள் சொல்லுவாங்க, ஒரு குறுகிய இடத்துல வந்து அதிகமான அந்த மரங்களை நட்டு அதன் மூலமாக இயற்கைக்கு ஒரு மிகச்சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக இந்த விழா சிறப்பாக நடைபெறுகிறது. இதற்கு அனைவருமே ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். மாணவர்களுக்கு நம்ம குறிக்கிறது என்னென்னா, மரம் வைக்கிறது பெருசு இல்லை, அந்த மரத்தை வந்து பராமரிக்கணும். அதற்கு மாணவர்கள் வந்து அவரவர்கள் ஒவ்வொரு மரத்தை வந்து அவர்கள் வந்து தத்தெடுத்து கொண்டு சிறப்பாக வந்து பணியாற்றி அவர்கள் இருக்கின்ற வரை, இந்த பள்ளியில் இருக்கின்ற வரை அந்த மரங்களை பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழாவிற்கு உறுதுணையாக இருக்கின்ற அத்துணை நல்லுவன்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி. வணக்கம். இன்னைக்கு ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த நாளில் இங்கே வந்து ஜூஜுவாடி ஸ்கூலில் டைட்டன் கம்பெனி மக்களோட சேர்ந்து வந்து இங்கே ஒரு 10,000 மரம் வைக்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆக்சுவலாக ஹுசூரில் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா ஒரு க்ரீன் டவுன் சொல்லலாம். ஸோ ஒரு விதத்தில் இப்போ நம்ம பார்க்கும்போது வந்து ஹுசூர் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பட் இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு 10,000 செடி இங்கே நடுறோம். அண்ட் ஹுசூர் சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்டு, ஒரு உலகத்தில் இந்த சுற்றுச்சூழலை நம்ம வந்து மதிக்கிற மாதிரி நம்ம வந்து செயல்களை செய்யணும். அனைவருக்கும் அது ஒரு வேண்டுகோள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.